வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி பூர்ணிமா. இன்றைக்கும் நம்ம பிரியம் டைம்ஸில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பாயசம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது தேங்காய் பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய் 1 அரைச்சி வச்சது, சர்க்கரை 3/4 கப், காய்ச்சாத பால் 1/2 லிட்டர், ஏலக்காய் 4 இடித்தது, முந்திரி 5, சாரப்பருப்பு 1 ஸ்பூன், தோசைப்பருப்பு 1 ஸ்பூன், பச்சரிசி 1 ஸ்பூன், மிக்சியில் ரவையாக அரைச்சது. இப்போது தேங்காய் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். அது பொன்னிறமாக வரட்டும். பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கேப்பில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பால் நல்லா கொதிக்குது. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இடித்து வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாயசம் நல்லா கொதிக்குது. இப்போ முந்திரியெல்லாம் பொரிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் முந்திரி சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சிருச்சு. இப்போ சாரப்பருப்பு தோசைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை பாயசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக வருது. டேஸ்டான தேங்காய் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.